ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா குரூப் 4 ரிசல்ட் பற்றி தான் வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குரூப் 4 ரிசல்ட் வெளியாகி பார்த்திங்கன்னா பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. பெரும் குமுறல்கள்லாம் ஈடுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. போராட்டங்கள் நடத்துகிறாங்க தேர்வர்கள். சோசியல் மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒவ்வொரு தேர்வர்களும் எப்படி குமரிட்டு அலறாங்க. பணம் இருக்கிறவன் தான் பாஸ் பண்ண முடியுமா, மற்றவங்களாம் சும்மா தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் தென்காசி ஆகாஷ் பயிற்சி மையம் தாங்க. பட் அவங்க சைடில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் அன்அஃபிஷியல் நியூஸ், இதெல்லாம் ஃபேக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதில் எந்த ஒரு இதுவும் இல்லை, கடின உழைப்பு தாங்க வெற்றியை தரும். ஆமாடா, அவரோட இவர் சொல்கிறாரு, ஆகாஷ் என்ன சொல்கிறாருன்னா, அடக்கம் அமரல் உய்க்கும், அடங்காமை ஆறுகள் உய்த்துவிடும். மற்றவங்களுக்கு பொறாமல் இருக்கிறதுனால நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் மதிப்பெண்ணை விட்டுருக்கோம். எங்ககிட்ட எல்லா சான்றிதழ்கள் எல்லா எவிடன்ஸும் இருக்குங்க. நீங்கள் என்னோடய தொலைபேசி தொடர்பு கொள்ளலாம், என்னோடய வாட்ஸ்அப்பு தொடர்பு கொள்ளலாம். என்ன உங்களோட வேண்டுகோளோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாமல் அவதூறு வழக்குகளை பதிவு பண்ணிகிட்டு இருக்காதீங்க. தேவையில்லாமல் விளம்பரங்களை ஃபேக் நியூஸை பரப்பிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த அளவுக்கு ஏன் போச்சுன்னா, அவர் மிஸ்டர் க்ளீனாக சொல்லி முடிச்சிட்டாரு. அதாவது பார்த்திங்கன்னா, எங்களது 32 மாவட்டங்களில் கிளைகளை கொண்டு இயங்கிட்டு இருக்குதுங்க. ஒவ்வொரு கிளையிலும் 40 to 50 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இதோட தாக்கம் தான் பார்த்திங்கன்னா 2000 பேர் பக்கம் பாஸ் பண்ணதுக்கான வாய்ப்பு இருந்தது. நீங்கள் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 2000 பேர் ஒரே சென்டரில் ஒரே இடத்துல படித்தவங்கலாம் பொருளையை கிளப்பிட்டு இருந்தால் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்களை அவர் சொல்லிவிட்டு அவரோட நேர்மையை அவர் சொல்லிட்டாருங்க. பட் மற்ற தேர்வர்கள் பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் சீட்டை வெளியிடுங்க, ஓஎம்ஆர் சீட்டில் நாங்கள் ஆன்சர் கரெக்டாக தான் பண்ணியிருந்தோம், 150 மார்க்கு மேலே கம்மியாக காட்டுது, எங்களுக்கு 180 மார்க் வரைக்கும் பண்ணியிருந்தோம், ரைட்டாக தான். ஓஎம்ஆர் சீட்டை வெளியிட்டால் இதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்லை ஏன் ஓஎம்ஆர் சீட்டை வெளியிடுறதுல இவ்வளோ தாமதம் அப்படின்ற மாதிரிலாம் முறைகேடுகள் ஏதாவது டிஎன்பிஎஸ்சி ஈடுபட்டு இருக்குதா, அதனால தான் இவ்வளோ தாமதப்படுத்திட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் டிஎன்பிஎஸ்சி முறைகேடுகள் எதுலேயும் ஈடுபட்டிருந்தால் கண்டிப்பாக தீர்வுகள், அதுக்கான தண்டனைகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு யூடியூப் சேனல்ஸும் பார்த்திங்கன்னா இது எப்படி சாத்தியம், 2000 பேர் அப்படின்லாம் நிறைய பொருளையை கிளப்பிட்டே இருக்காங்க நண்பர்களே. பட் அதெல்லாம் அரசாங்கத்து கண்ணுக்கு எடுபடாது. நீங்கள் பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறது தான் ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். பாஸ் பண்ணவங்க எல்லாருமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ரெடி ஆகிக்கோங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் ஃபெயிலியர் ஏற்பட்டாலும் உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் பறிக்கப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் நடக்கும். நெக்ஸ்ட் போஸ்டிங் போட ஆரம்பிச்சிருவாங்க. பட் நீங்கள் இன்னும் தேர்வுகள் நடக்கும், மறு ரிசல்ட் வரும்லாம் கனவு காண்டு இருக்காதீங்க. கவர்மெண்ட் சைடு அஃபிஷியல் நியூஸ் வந்துடுச்சு. இன்னும் ஒரு கொஞ்சம் நாளில் போஸ்டிங் போட வாய்ப்பு இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.